வணக்கம் மக்களே. நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் நம்ம ஐபிஎல் சீரீஸில் பஞ்சாப் கிங்ஸ் தான். பஞ்சாப் கிங்ஸே பாவமான நிலைமை தாங்க. எப்போவுமே கப்படிக்காத டீமில் அவங்களும் ஒன்று. இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ரீட்டைன் வேணால் எதுவும் வேணாம், நம்ம புதுசாக டீம் எடுத்துக்கலாம், முதலேருந்து ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அந்த டீமில் ஸ்ட்ராங்கு, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன்ஸில் 9.5 crores மட்டும்தான் வச்சுருந்துருக்காங்க. ரிட்டர்ன்ஸில் ரொம்ப லோயஸ்ட் டீம் எவர். ஆக்ஷனில் அவங்க செலவு பண்ண அமௌண்ட் மை காட் 111 கோடி, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுங்க. இருந்தாலும் 35 லட்சத்தை வச்சுருந்துருக்காங்க. ஸோ 25 பிளேயரை ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இந்த பேட்டிங்கில் யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். ஓப்பனிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சரியான ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 27 கோடி, மை காட் 27 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க நம்ம ஸ்ரேயஸ் ஐயரை. ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டனாக இருக்க போகிற, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் செம்ம வெயிட்டான ஒரு பையிங் தான் சொல்லணும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேட்டர்ஸில் நேஹல் வதேரா, லாஸ்ட் டைமில் கொஞ்ச நாளாக மும்பையில் விளையாடின வதேரா செம்ம லெஃப்ட் ஹேண்டர். ஹர்னூர் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லவே வேணாம். முஷீர் கான் அண்டர் 19 செம்மையாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு யங்ஸ்டர். பைலா அவினாஷ். இதை தாண்டி அவங்களோட ரீட்டைன்டாக ஒரே ஒருத்தர் தான், நான் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ரீட்டைன் பண்ணணும்னு நினச்சி அவங்க ரீட்டைன் பண்ண பிரப்சம் சிங். அவர் சிம்ரன் சிங் வந்து செம்மையாக ஆடுவார். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். விஷ்ணு வினோத், ஜாஷ் இங்கிலீஷ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க. அவர் ஃபார்மில் இல்லை, பட் எடுத்திருக்காங்க. லெட்ஸ் சி. ஆல்ரவுண்டர்ஸில் சஷாங்க் சிங், லாஸ்ட் டைம் பட்டையாகிறப்பன சஷாங்க் சிங், சுயான்ஷ் ஷெட்கே, ஹர்ப்ரீத் பர், மார்க்கோ யான்சன் வந்திருக்காரு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா. நல்ல டால் லெஃப்ட் ஹேண்டர், சரியான பேஸ் போடுவார். 2 ஹேண்டி ஆல்ரவுண்டர். ஆரோன் ஹார்டி, அவரும் ஒரு ஆல்ரவுண்டர், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு. ஒமர் ஜாய், ஆப்கானிஸ்தானோட ஒரு ஷைனிங் பிளேயர். அண்ட் பிரியான் ஷாரியா, பிரவீன் தூபே. இப்போ இருக்கு பாருங்கள் சர்ப்ரைஸு, கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாய்னிஸ். கிளென் மேக்ஸ்வெல் ஆல்ரெடி நம்ம பஞ்சாபில் விளையாடிருக்காரு, அப்போல்லாம் ஷைன் ஆக முடியல. இப்போ ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். ஸ்டாய்னிஸ் செம்மையாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியாவிலேருந்து இருக்கிறதுனால செம்ம வெயிட்டான ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது. போலிங்கில் பார்த்தீங்கன்னா யாஷ் தக்கூர், விஜயகுமார் வைஷாக், ஆர்சிபியில் ஆடினவர். குல்தீப் சென் ரொம்ப நாளாக இந்தியாவுக்காக ஆடணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் இப்போதைக்கு நம்மளோட ஸ்டார் இந்தியன் பவுலர். அண்டு சஹல் வந்திருக்காரு. லாக்கி ஃபெர்கியூசன் இந்த வாட்டி கேகேஆர்லேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ ஒரு டீசெண்ட் ஒரு போலிங் இருக்குது. பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கு. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்ஷிப்பில் எப்படி இந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு தெரியல. பஞ்சாப் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப் எப்படி வெயிட் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் இந்த நியூ ஃபார்மான ஒரு டீமை 111 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே வர்த்தா இல்லையான்ட்டு நம்ம வரப்போகிற மேட்சஸில் தான் பார்க்க முடியும். பட் நம்மளால் ஒன்று தான் சொல்ல முடியும். ஆல் தி பெஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். இந்த வாட்டி கப்பு அடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு தான் பயங்கர ப்ரெஷர், பார்த்து ஆடுங்க. ஓகே மக்களே, அடுத்த டீமோட நம்ம அடுத்த நியூஸில் பார்ப்போம். டேக் கேர் கைஸ்.